ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா, எனக்குலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இருக்க ஆர்டர்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது, இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. வந்து ரம்ஜானோட ப்ரிப்ரேஷன் வீடியோவாக கூட வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ரம்ஜானுக்கு 2 days 3 days கண்ணு முழிச்சு நம்ம ஒர்க் பார்க்குறது வந்து இன்னைக்கு இப்போலேருந்து நம்ம பழகிட்டால் மட்டும்தான் இந்த 1 monthக்குள்ளே நம்மளுக்கு அது கொஞ்சம் டைம்னஸ் இல்லாமல் அன்னைக்கு நல்லா ஒர்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது வந்து என்னோட ஃபார்முலா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து நம்ம கண்ணு முழிச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டைட்னஸ் ஆயிரும். அது வந்து நான் நல்லாவே கவனிச்சிருக்கேன். அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து இப்போ 20 days கிட்டே இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாள் 3 நாள் கண்ணு முழிச்சு அது மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் உடம்பு வந்து அதுக்காக வந்து அப்படியே அடாப்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் வந்து நான் அப்படி தான் பண்ணுறேன். இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு 1 dayல டக்குன்னு கண்ணு முழிச்சு ஃபுல் டே ஒர்க் பண்ணேன்னா சத்தியமாக என்னால் முடியாதுங்க. ரொம்பவே டயர்டாயிருவேன். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கிட்ஸ் வரக்காங்க, அவங்களையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே கவனிக்கணும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். அதனால் இருக்க ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 days வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகவே வந்து காலைல சகருக்கு எந்திரிச்சு ஒரு 3:30 சகர் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான ப்ளவுசஸ் தான் ஸ்டிச் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாப்பா வந்து டக்கு டக்குன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தா. அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் நம்ம நைட்டில் தைக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ நாள் வந்து நான் இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பகல்லே ஸ்டிச் பண்ணி முடிச்சுறது. பாப்பாவும் வளர்ந்துட்டா கொஞ்சம் வந்து அவள் சேட்டைகள் அதிகம் தான். பாப்பா தம்பியை விட ரொம்ப சேட்டை பண்ணுறா. இருந்தாலுமே வந்து அவள் இருக்கும் போதே கொஞ்சம் பகலில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிடுறா. நைட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து அவளை தூங்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சீசன் டைமில் வந்து நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்க்கணும்ல. அதனால வந்து கொஞ்சம் டக்குன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் அவளை கவனிக்க இங்கே ஒர்க் பார்க்க அப்படின்றதுல கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ளவுஸ் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சு. அதுக்கு மேலே என்னால் ஸ்டிச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்பாங்க எல்லாமே அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு 11 o'clock கிட்ட வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இருக்க ப்ளவுசஸ் எல்லாமே இது இல்லாமல் இருக்க ப்ளவுசஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னும் எவ்வளோ ப்ளவுசஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ ப்ளவுசஸ் கட் பண்ணணும், இன்னும் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணி பிரிச்சுட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ காமிக்கிற பார்த்தீங்களா கிளாத் கலரு, இந்த மாதிரி கலர் கிளாத் வந்து நூலெல்லாம் என்கிட்ட இல்லை. நான் எப்போவுமே நூல் வாங்க போனேன் அப்படின்னு வந்து என் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், டார்க் கலர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுவேன். நார்மல் கலர் வந்து என்னால் ரெஃபர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சடனாக பார்க்கும்போது அதுதான் ஹைலைட் பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு அதுதான் வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் வர மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். மொரோவர் வந்து இந்த க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி டார்க் கலரில் தான் அதிகமாக வாங்குவாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் இங்கே வந்து தச்சு ஒரு 3 வருஷம் ஆக போகுது. அப்படி இருக்கப்போ கொஞ்சம் வந்து இவங்க கலர் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டார்க்கில் தான் போவாங்களே தவிர லைட்டில் யாருமே அதிகமாக வாங்க மாட்டாங்க. அதனால் நானும் அதுக்கு அடாப்ட் ஆகி லைட் கலரே வாங்குறதே விட்டுட்டேன். அதனால் வந்து சில கலர் நூல்கள் இல்லை, அதனால் நூலெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எந்தெந்த கலர் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ காமிக்கிற பார்த்தீங்களா அந்த கலர்லாம் நூல்லாம் சுத்தமாகவே இல்லை என்கிட்ட. இருந்தது ஒரு சின்னோண்டு ஒரு கண்டு மட்டும் இருந்தது. அது அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி லைனிங் ப்ளவுஸே கிட்டத்தட்ட ஒரு 8-9 ப்ளவுஸஸ் இருந்துச்சு. 1 dayல என்னால் எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ளவுஸ் கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செம்ம டயர்டாயிடுச்சுங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஃபஸ்ட் டேவே ரொம்ப டயர்டாயிட்டேன். உண்மையாகவே சொல்கிற முடியல. சரியான பேக் பெயின், ஏற்கனவே பேக் பெயின் இருக்கும், ரொம்ப பேக் பெயின். அது இல்லாமல் டக்குன்னு எந்திரிச்சிட்டு பாப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு வீட்லேயும் கவனிச்சுக்கிட்டு பாப்பாவையும் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாத்தையும் அவனையும் கவனிக்கணும், அவளையும் பார்த்துக்கணும். செம்ம டயர்ட்னஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா வந்து இப்போலேருந்து நம்ம பழகினா தான் அந்த 20 daysக்குள்ளே நம்மளால் கொஞ்சம் அந்த உடம்பு வந்து அதுக்குன்னு ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? நீங்களுமே சப்போஸ் வந்து உங்களுக்கும் ஆர்டர்ஸ் இந்த டைமில் அதிகமாக வரும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இப்போலேருந்து அதுக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஒரு 3 days 2 days வந்து கண்ணு முழிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஏன் இவ்வளோ கண்ணு முழிச்சு ஸ்டிச் பண்ண தைக்கணுமா, அவ்வளோ என்ன கஷ்டப்படணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவைகள் இருந்தால் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அந்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்காண்டி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், கஷ்டப்பட்டால் மட்டும் தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். அந்த கஷ்டப்படுறத நம்ம ஜாலியாக ஏற்றுக்கணும்.
நம்மளோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றிக்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட ஒர்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டைமில் நிறையவே சம்பாதிக்கலாம். நம்ம நார்மலாக சம்பாதிக்கிறத விட இப்போ நீங்கள் நார்மலாக மந்த்லி வந்து ஒரு 10,000 15,000 வரைக்கும் சம்பாதிக்கிறீங்க டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து உங்களால் வந்து அது ஒரு 3 days 4 daysக்குள்ளே அவ்வளோ அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியும். ஒரு 3 நாள் வந்து கண்ணு முழிச்சு உங்களால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சால் அது வந்து ஒரு 3 நாள் 4 நாளே உங்களால் எடுத்துட முடியும். அந்தளவுக்கு தான் சீசன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உண்மையுமே அதுதான் உண்மை. அதனால் அந்த ஒரு 3 days வந்து கண்ணு முழிக்கிறது வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியல. நம்ம சூழ்நிலைகளும் நம்மளுக்கு தேவைகள் இருக்க வரைக்கும் நம்ம வந்து அதுக்காண்டி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி சிஸ்டர் 2 கிட்ஸையும் வச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்க, எப்படி வந்து ஒர்க்கையும் பார்க்குறீங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 weeksக்கு முன்னாடி. அவங்கக்கிட்ட சொன்னேன், நம்ம சூழ்நிலைகள் நம்ம தேவைகள் இருந்தால் நம்ம வந்து உழைச்சி தான் ஆகணும். என்னோட சூழ்நிலைகள் அது மாதிரி நானும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுதான் உண்மை. நம்ம தேவைகள் இருக்க வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் ஒரு தேவைகள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் இல்லாமல் நீங்கள் அதை பற்றி ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது, அந்த சடன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒர்க்கு முடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு தேவைக்காண்டி நம்ம ஓடுறோம் அப்படின்றப்போ வந்து உங்களால் சந்தோஷமாகவும் ஓட முடியும், சந்தோஷமாகவும் அந்த வேலையும் பார்க்க முடியும், ஆர்வத்தோடய அந்த வேலையை பார்க்க முடியும். நான் அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்றப்போ வந்து 2 kids இருக்காங்க, அவங்களையும் கவனிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாப்பாவுக்கு வந்து 1.25 வயசு ஆயிடுச்சு. சரியான சேட்டை, ரொம்ப சேட்டை. அவளையும் கவனிச்சுக்கணும், தம்பியும் பார்த்துக்கணும். தம்பி கொஞ்சம் சமத்தாயிட்டாரு, அவரெல்லாம் கவனிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற ப்ளவுஸ் எல்லாமே நான் 1 dayல ஸ்டிச் பண்ணி முடிச்சது எல்லாமே 11 o'clock மேலே வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தது தான். லைனிங் எல்லாமே கட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு முக்கால்வாசி வந்து இதில் நார்மல் ப்ளவுஸாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 ப்ளவுஸ் கிட்ட நார்மல் ப்ளவுஸ் இருக்கும். மற்றது எல்லாமே லைனிங் ப்ளவுஸு. எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே டயர்டாயிட்டேன். இதை விட டயர்ட்னஸ் எது தெரியுங்களாங்க? சீரியஸாகவே சொல்கிறேன், நான் வந்து தைக்கிறதுக்குள்ளே கூட எனக்கு அவ்வளோ டயர்ட் ஆகாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தச்சிருவேன். பட் எனக்கு கொக்கி கட்டுறது சுத்தமாக பிடிக்காது. எத்தனை பேர் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு கொக்கி கட்டுறது உண்மையுமே பிடிக்காதுங்க. அது என்னமோ தெரியல, எனக்கு அப்போலேருந்து சரி வெளியில் கொடுத்து பழகிட்டனால, கொக்கி கட்டுறதுக்கு வெளியில் கொடுத்து பழகிட்டனால எனக்கு என்ன அதுவும் அப்படி தோணுதா, இல்லை வந்து இப்போ அப்படி தோணுதா அப்படின்னு எனக்கு தெரியல. சீரியஸாக எனக்கு கொக்கி கட்டுறது வந்து பிடிக்க மாட்டேங்குது. வெளியில் கட்ட கொடுக்கலான்னு பார்த்தாலுமே அவங்க கட்டித்தரல. அவங்களோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து வெளியிலையும் கொடுக்க முடியல. நான் தான் இவ்வளோ ப்ளவுஸஸையும் கட்டி கொடுத்தாகணும். ஓகேங்களா? இவ்வளோ ப்ளவுஸையும் தச்சு முடிச்சது கூட எனக்கு அவ்வளோ டயர்ட் தெரியல. பட் இனிமேல் கொக்கி கட்டும் போது தான் ரொம்ப மலப்பாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸையும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து செப்பரேட் பண்ணி பிரித்து வைக்கிறேன். யாரோடது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே செப்பரேட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டக்கு கொக்கி கட்டிட்டு அதுக்கான கவரில் நம்ம போட்டு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ண முடியும். ஏன்னா இருந்த இடத்துல நம்ம அப்படியே தச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து இடமே ரொம்ப கிளம்ஸியாக ஆரம்பிச்சிடும். அடுத்த ஒர்க்கை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இடம் ஃப்ரீயாக இருந்தால் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தைக்கிறதுக்குமே. எனக்கு அப்படி தான். அதனால் இருக்க எல்லா ப்ளவுஸஸுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு இனிமேட்டு கொக்கி கட்டி கவரில் மட்டும் எடுத்து வச்சுட்டேன்னா ஓகே, அவ்வளோதான், எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ரம்ஜானுக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இப்போ ஸ்டார்ட் ஆன ஆர்டர்ஸ் மட்டும். இப்போ நார்மல் ப்ளவுஸ் ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நார்மல் ப்ளவுஸ்ன்னு கொஞ்சம் மாடல் ப்ளவுஸ் அது மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ப்ளவுஸஸ்லாம் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட நான் எடுத்து வச்சுருந்தேன். தைக்காமல் எடுத்து வச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட் பண்ணதை காமிச்சிருப்பேன் இந்த ப்ளவுஸை. அது தைக்காமல் எடுத்து வச்சிருந்த ப்ளவுஸஸ். இதில் எல்லாமே நார்மல் ப்ளவுஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருக்கும். இது இல்லாமல் வந்து யூடியூப்க்கு நம்ம வீடியோ எடுக்கணும், வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணணும், அந்த இதுக்கு டைமிங் வந்து தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டே வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இருக்க நூலெல்லாம் அதுக்கு தேவையான நூல் என்னென்ன நூலோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சகர் முடித்த கையோடவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சில சமயம் வந்து சகர் வந்து ஒரு 3:45க்கு முல்லாம் முடிஞ்சிடும். சில சமயம் வந்து ஒரு 4-4:30 ஆயிரும். ஏன்னா நம்ம எந்திரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அப்போ இருக்க டைம் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 3 நாள் 4 நாள் வந்து இந்த வீடியோலாம் எடுத்து கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. இப்போ வந்து கொஞ்சம் பாப்பா வந்து அடாப்ட் ஆகிட்டா. இப்போ ஒர்க் பார்க்க கொஞ்சம் வந்து அவள் பேசாமல் தூங்குறா. கொஞ்சம் வந்து இது பண்ணுறது கிடையாது. இப்போ எல்லாமே ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சதையும் இப்போ திருப்பி கரெக்டாக இருக்கா, ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து தம்பி வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்தது எல்லாத்தையுமே ஒரே தான் களைச்சி விட்டு போயிட்டாரு. அதனால் வந்து திருப்பி எல்லாத்தையுமே அடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி ஒன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அது இதுக்கானதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளோ ப்ளவுஸஸ் வந்து கிட்டத்தட்ட 2 நாளில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சது. இன்னும் அந்த
அஞ்சு ப்ளவுஸ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 5 ப்ளவுஸுமே 5 ப்ளவுஸில் 2 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன், மிச்சம் 3 ப்ளவுஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த ப்ளவுஸு, இது அர்ஜென்ட் ஆர்டர் ப்ளவுஸு. இதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் காமிப்பேன். இதோட மாடல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ரம்ஜானுக்கு வந்து மாடல் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தைக்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாடல் தைக்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்கு மேலே எனக்கு ஆகவே ஆகலை. நான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 ப்ளவுஸாலவே வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கலர் லைனிங்கும் இல்லை, அர்ஜென்ட் ஆர்டர் ப்ளவுஸ். ஏன் உடனே வேணும்க்கா அப்படின்னு சொல்லி காலைல கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு, எனக்கு நாளைக்கு காலைல வேணும் அப்படின்னவும் உடனே ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் போய் லைனிங் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் இதுவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஒரு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.